அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி அல்லது தங்கம் ஆவரேஜ் மெல்டிங் செட் பண்ண கால்குலேட்டர் அல்லது லேப்டாப் பயன்படுத்துபவரா நீங்கள்? இந்த வீடியோ அவசியம் ஒரு முறை பார்க்க வேண்டிய பதிவு. நீங்கள் கால்குலேட்டர் பயன்படுத்தும் நேரத்தை பல மடங்கு மிச்சப்படுத்தும் வகையில் 1000 மணி நேரம் செலவழித்து உருவாக்கப்பட்ட இந்த ஆப்பின் சிறப்பம்சங்கள். ஃபஸ்ட்டு 4 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஆப்பின் சில சிறப்பம்சங்கள். வெட்டி மாட்டுதல். இப்போது உங்கள் கையில் எடை 455 இருக்குது, டச்சு 9047 இருக்குது, அதோட பியூர் 3668 இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா பியூர் சேர்க்காம 9250 எப்படி செட் பண்ணுவீங்க? 455 945 வெட்டி மாற்றினால் போதும். 9250 செட் பண்ணிவிடலாம். இதே கோல்டுக்கு டெசிமல் பாயிண்ட் வரும். இந்த கோடு வெட்ட வேண்டிய அளவை மதிப்பாக காட்டுகிறது. இந்த கட் அண்ட் ரீப்ளேஸ் 3 மற்றும் 5 லிஸ்ட்டுக்கு வேலை செய்யும். ஏதாவது ஒன்று வெட்டி மாற்றினால் போதும். நெக்ஸ்ட்டு நோ கட் ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட். உங்கள் கையில் 11 லாட் இருக்குது, 4803 பியூர் இருக்குது, ஆவரேஜ் 8154 இருக்குது. இதில் எந்தெந்த லாட் எடுத்து மாற்றினா உங்களால் 9250 செட் பண்ண முடியும்? இந்த 11 லாட்டில் 2365 இந்த லாட் மாற்றினா போதும். இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு 2545 இந்த லாட் மாற்றினா போதும். இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு 2546 இதை மாற்றினா போதும். இதே மாதிரி 1 அல்ல 2 அல்ல மொத்தம் 22 லிஸ்ட்டு ரெடி பண்ணி தரும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ லிஸ்ட் மேக்கர். உங்கள் கையில் 30 லாட் இருக்குது, எடை 10-3, அதிலேருந்து 84 டச்சில் 4500 எடுக்கணும்னா சில வினாடிகளில் இந்த 30 லாட்லேருந்து 14 லாட் எடுத்திருக்கு. ஆவரேஜ் டச்சு 84, பியூர் 4502. இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு, இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு, இதே மாதிரி 1 அல்ல 2 அல்ல 18 லிஸ்ட் ரெடி பண்ணும். நீங்கள் கால்குலேட்டரில் ஒரு நிமிஷத்தில் 1லேருந்து 5 லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். அதே லேப்டாப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் 50லேருந்து 100 லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். ஆனால் இது ஒரு செகண்டில் 1000லேருந்து 46 லிஸ்ட் ரெடி பண்ணும். இந்த ஸ்பீட் மொபைலுக்கு மொபைல் மாறுபடும். நீங்கள் வைத்திருக்கும் மொபைலுக்கு ஏற்றாற்போல் இந்த செட்டிங் தானாக மாற்றிக்கொள்ளும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ டெசிமல் கீபேட். இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 பியூரும் சரியாக இருக்கான்னு கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். அப்படியே அதோட ஆவரேஜ் பாருங்கள். இந்த ஆட்டோ டெசிமல் கீபேடில் புள்ளியே வைக்காமல் கால்குலேட்டரை விட சீக்கிரமாகவே இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு QR அண்ட் பார்கோட் ஸ்கேனர். நீங்கள் ஒரு மொபைலில் இருக்கிற லிஸ்ட்டை இன்னொரு மொபைலுக்கு பார்கோட் மூலமாக அனுப்பலாம். நீங்கள் ஒரு ஐட்டத்தோட எடையையும் டச்சையும் பார்கோடாக ரெடி பண்ணி அதை ஸ்டிக்கராக ஃபாரத்தில் ஒட்டி வச்சியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெமரி ப்ளஸ் MRC. நீங்கள் கால்குலேட்டரில் எப்படி மெமரி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் மெமரி ப்ளஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் இதை வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வேறொரு கணக்கு போடும்போது இதை வியூ பண்ணிக்கலாம், அதோட இதை ஆடும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ண லிஸ்ட்டை பாஸ்வேர்ட் போட்டு யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு CSV ஃபார்மேட். உங்கள் லேப்டாப்பில் இருக்க லிஸ்ட்டை இதுலேயும் இதில் இருக்க லிஸ்ட்டை லேப்டாப்லேயும் மாற்றிக்கலாம். இந்த 4 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த ஆப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பிஸியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த வீடியோவை ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணுவீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஸ்க்ரீனில் உள்ள விவரத்தையும் இந்த ஸ்க்ரீனுக்கு உண்டான செட்டிங்கையும். இதில் தெரிய நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை ரொம்ப பெருசாக இருக்கா அது ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அது 3ஆவதாக இருக்கிற டிஸ்பிளே அண்ட் ஃபாண்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் சின்னதாக பெரியதாக மாற்றிக்கலாம். இந்த செட்டிங் மெயினாக சின்னதாக 4 இன்ச்சு 5 இன்ச்சு மொபைலுக்கும் 8 இன்ச்சு 10 இன்ச்சு டேபுக்கும் யூஸ் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும்னா இல்லை ஹிந்தி நல்லா படிக்க தெரியும்னா இதில் இருக்கிற தமிழ் இல்லாட்டி ஹிந்தி லேபிளை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ரைட் சைடில் இருக்க 3 பட்டனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெல்டிங். நீங்கள் என்ன மெல்டிங் செட் பண்ணணுமோ அதை இங்கே என்டர் பண்ணுங்கள். 2வது பியூர், அதோட டச் என்ட்ரி பண்ணலாம். 3வது
ஊலகம் அதோட டச்சு இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இங்கே மொத்தம் 2 லிஸ்ட் இருக்குது. இது மெயின் லிஸ்ட்டு, இது ஸ்மால் லிஸ்ட்டு. இந்த மெயின் லிஸ்ட்டோட டோட்டல் ஆவரேஜ் இது, இந்த ஸ்மால் லிஸ்ட்டோட டோட்டல் ஆவரேஜ் இது. இங்கே இருக்கிற நீட் பட்டன் கிளிக் பண்ணால் மெல்ட்டிங்க்கு தேவையானது இங்கே தெரியும். மறுபடியும் இந்த நீட் பட்டன் கிளிக் பண்ணால் மெல்ட்டிங்க்கு தேவையானது மறையும். இந்த மெயின் லிஸ்ட்டோட எண்ணிக்கை 3 இங்கே காட்டுது. அதே மாதிரி இந்த ஸ்மால் லிஸ்ட்டு எண்ணிக்கை 2 கீழே காட்டுது. இங்கே இருக்கிற 2 லிஸ்ட்டும் தனித்தனியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். இந்த மோர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த டெல் பட்டன் கிளிக் பண்ணால் மெயின் லிஸ்ட்டு கிளியர் ஆகிடும். மறுபடியும் மோர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த டெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஸ்மால் லிஸ்ட்டு கிளியர் ஆகிடும். ஆட்டோ டெசிமல் கீபேட். இப்போது இங்கே எடையும் டச்சும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த மாதிரி லிஸ்ட்டு ஒன்று உங்கள் கைக்கு வந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறது கால்குலேட்டர் எடுத்து இந்த 5 பியூரும் சரியாக இருக்க செக் பண்ணுவீங்க. அடுத்தது பியூர் சரியாக இருக்க பார்ப்பீங்க. அடுத்தது ஆவரேஜ் செக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த கணக்காக இருந்தாலும் பார்ப்பீங்க. இந்த லிஸ்ட்டை இதில் நாங்கள் இப்போது செக் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு எடை 455 பெருக்கல் 9047. இந்த கோல்டு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெண்டாவது எடை 715 பெருக்கல் 8266. கீழே இருக்க கோல்டு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி மிச்சம் இருக்க எடையும் என்ட்ரி பண்ணுங்கள். இது ஆட்டோ டெசிமல்ங்கிறதுனால எங்கேயுமே நீங்கள் புள்ளி வைக்க தேவையில்லை. கடைசி எடை என்ட்ரி பண்ணி முடித்தோடனே இங்கே கீழே இருக்கிற ரெட் கலர் எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கீபேட் மறைஞ்சிடும். இந்த 5 லாட்டோட டோட்டல் வெயிட், ஆவரேஜ் மற்றும் பியூரு இங்கே பார்த்துக்கலாம். இப்போது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போய் ஆட்டோ டெசிமல் கீபேடில் இருக்கிற இன்னொரு 3 பட்டனை பார்க்கலாம். இங்கே இருக்கிற டெலீட் பட்டன் நீங்கள் டைப் பண்ண நம்பரை ஒவ்வொன்றா எரேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற சி பட்டன் நீங்கள் டைப் பண்ணதை மொத்தமாக எரேஸ் பண்ணலாம். இங்கே இருக்க டெல் பட்டன் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண வெயிட்டும் டச்சும் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இன்னும் சில பட்டனும் அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்கிற நீட் பட்டன் கிளிக் பண்ணால் உருக்க தேவையானது இங்கே தெரியும். மறுபடியும் இந்த நீட் பட்டன் கிளிக் பண்ணால் உருக்க தேவையானது இங்கேருந்து மறையும். இப்போது இங்கே இருக்க லிஸ்ட்டை எடை பிரகாரம் அடுக்கணுமா, இங்கே கீழே வாங்க. இங்கே இருக்க ஷார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட் பை வெயிட்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போது எடை பிரகாரம் அடுக்கிடுச்சு. அதே நீங்கள் டச் பிரகாரம் அடுக்கணுமா, ஷார்ட் பை டச் கிளிக் பண்ணுங்கள். டச் பிரகாரம் வந்துருச்சு. இதே பியூர் பிரகாரம் வேணுங்களா, பியூர் வரிசையாக வந்துருச்சு. இங்கே இருக்கிற 3ஓட ஆவரேஜ் டச்சு பார்க்கணுன்னா இங்கே கீழே இருக்க எடை இல்லை பக்கத்தில் அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எடை இல்லை பக்கத்தில் இருக்க அம்புக்குறியை கிளிக் பண்ணுங்கள். இந்த 3ஓட ஆவரேஜ் கீழே தெரியும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணால் மேலே போகும். இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே அனுப்பி அப்பப்போ ஆவரேஜ் டோட்டல் பேர் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்வைப் பட்டன் கிளிக் பண்ணால் மெயின் லிஸ்ட்டு கீழேயும் ஸ்மால் லிஸ்ட்டு மேலேயும் ஷிஃப்ட் ஆகும். இப்போது இங்கே இருக்க ஐட்டத்தை நீங்கள் டெலீட் பண்ணணுமா, இங்கே இருக்கிற எடையை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்க டெலீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே இருக்க எடையை ஒன்று ப்ளஸ் பண்ணாங்களா, இது எடையை கிளிக் பண்ணுங்கள். இங்கே +1 கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்க எடையை மைனஸ் பண்ணணுமா, இங்கே -1 யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற பேசிக் பட்டனும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 லாட்லேருந்து 30 லாட் முடிக்கும் இதில் எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த லாட்டை 9250 எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். வெயிட்டும் டச்சும் என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. இங்கே மெல்ட்டிங் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். 9250 டைப் பண்ணி செட் பண்ணுங்கள். இங்கே 9250 வந்துடுச்சு. இதே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக இங்கே 9250 916 இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக செட் பண்ண 2 மெமரி இங்கே சேவ் ஆகிருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, இங்கே டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது 916 கிளிக் பண்ணியிருக்கு, செட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த மெல்ட்டிங் கிளிக் பண்ணுறீங்க.
இங்கே நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண 9250 இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க, செட் பண்ணிடுறீங்க. இப்போ இங்கே தேவை இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பியூர் எவ்வளோ சேர்க்க வேணுங்கிறது காட்டிடும். 110. நம்மளால் அவ்வளோ சுகராக கையில் அரும்பு இருந்தால் தான் வைக்க முடியும். இதோட நீங்கள் எடை எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் சேர்த்து வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 108 இருக்குது, இது இதோட கம்மியாக இருக்குது. இன்னொரு துண்டு போடுறீங்க, 162 இருக்குன்னா அதை இந்த எடையை நீங்கள் இங்கே ப்ளஸ் பண்ணுறீங்க. 162 பெருக்கல் நீங்கள் 100%க்கு 100 போட தேவையில்லை, 1 போட்டால் போதும், 100 வந்துடும். இப்போது இதில் எடை 4 செம்பு சேர்த்துனா போதும். இந்த 4 இங்கே நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க. எடை 4 பெருக்கல் ஊடகத்துக்கு டச் இல்லை, அதனால் சைபர் இருக்குது. அப்படியே நீங்கள் ரெட் பட்டன் கிளிக். இப்போது இந்த ஐட்டத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது. நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 455 எடைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ரேஷியோ வச்சுருப்பாங்க. 1000க்கு 10, 1000க்கு 15, 1000க்கு 20, 1000க்கு 50, அந்த மாதிரி பல ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000க்கு 20 படி இந்த 455க்கு குறைஞ்சது ஒரு 80 ஊடகம் சேர்க்கலாம். அதுக்கு கூட்டல் ப்ளஸ் பண்ணுறீங்க. 80 பெருக்கல் டச்சு போட தேவையில்ல ஊடகத்துக்கு ஓகே கொடுத்துங்க. இப்போது நம்ம மினிமம் வந்து 80 கிராம் இதில் ஊடகம் வேணும்னு சொல்லியாச்சு. அதுக்குண்டான சேர்க்க வேண்டிய பியூரு இங்கே காட்டுது 297. இந்த 297க்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் எடை சேர்த்துலாம். மதிப்பை ஒரு துண்டு மாற்றி மாற்றி எடை போட்டு பாருங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 214 வருது அப்படின்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. 214 பெருக்கல் 100க்கு 1 போட்டால் போடும். ஓகே கொடுத்துறீங்க. இப்போ இதில் இந்த 1 கிராம் ஆட் பண்ணால் போதும். இப்போது நீங்கள் மறுபடியும் இங்கே போய் கிளிக் பண்ணி 1 கிராம் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே டைரெக்டாக கிளிக் பண்ணுறீங்க. இந்த 1 கிராம் ஆட் ஆகிடுச்சு. இல்லை இங்கே வந்து 9251 தான் இருக்கேன், 9249 9250 வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 1 கிராம் சேர்த்துனா யூஸ் ஆகாது. வேணால் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இங்கே 1 ப்ளஸ் பண்ணுறீங்க. 1 கிராம் 2 கிராம் வேணால் டச்சு குறைஞ்சிடுச்சு. நாங்கள் வேண்டியது 9250, இங்கே 9249 இருக்குது. அதனால் 9251 செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எடையை அதனால் இது 2 ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 1 கிளிக் பண்ணுறீங்க. 1 + 8 ஃபஸ்ட்டு ஜாயின் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த 2 எடையும் ஜாயின் பண்ணி ஒரே எடையாக வந்துடுச்சு. இந்த லாட்டில் இந்த பியூரில் இந்த அளவுக்கு ஊடகம் வச்சா நீங்கள் செட்டு ஐட்டம் செட் பண்ணிடுவேன். இங்கே இருக்கிற ஆரஞ்சு கலர் மெல்ட்டிங்கோட ஆவரேஜ் காட்டுது. மேலே இருக்கிற ப்ளூ கலரு இந்த லிஸ்ட்டோட ஆவரேஜ் காட்டுது. இப்போ இந்த நீடை கிளிக் பண்ணுறீங்க, மறைஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு ஐட்டம் செட் பண்ணிட்டீங்க. இதை நம்ம எக்ஸாம்பிள் 1ன்னு சேவ் பண்ணிடலாம். இங்கே M+ன்னு போகிறீங்க, ஓகே கொடுக்குறீங்க, சேவ் பண்ணிடுறீங்க. இப்போது நம்ம கட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட 2 லாட் இருக்குது, அதோட பியூரு 8605 இருக்குது. இதே பியூரில் எக்ஸ்ட்ரா பியூர் எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கிறது வெட்டி மாற்றி எப்படி ஐட்டம் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெல்ட்டிங் 9250க்கு செட் பண்ணுறீங்க. அடுத்தது இங்கே இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கட் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் காட்டும் 9126 டச்சில் இந்த லாட்டில் 1,871 மாற்றினா போதும். அதே மாதிரி 9047 டச்சில் 1,711 மாற்றினா போதும். இதை நீங்கள் பாதியே வெட்டினோமா, முக்கால் வாசி வெட்டினோமா, கால் வாசி வெட்டினா இந்த லைன் வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தான் வெட்ட ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம இதில் கிளிக் பண்ணி வியூ பண்ணுறோம். இந்த 455ல் 1,711 வெட்டி அதோட பியூரு 1,546. இதை அப்படியே நீங்கள் பியூரை மாற்றினா பியூராக வந்துருச்சு. மறுபடியும் மிச்சம் இருக்க லாட் வச்சு பார்த்தா 9250 வந்துருச்சு. இதே நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போது இந்த இதில் 1000க்கு 15 ரேஷியோ பிரகாரம் நீங்கள் 140 கிராம் ஊடகம் சேர்க்குறீங்க. இந்த எக்ஸாம்பிளில் 100க்கு பதிலாக 99 இல்லாட்டி 9920 எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
9220 மாற்றுறீங்க. இந்த இடத்துல இருக்கிற கட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற கட் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுறீங்க. இதில் அளவு காட்டுது. இந்த 2 லாட்டில் இது வெட்ட கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். 9126லேருந்து 3793 மேலே நீங்கள் வெட்டி மாற்றினா போதும், ஐட்டம் செட் பண்ணலாம். இந்த எடைக்கு மேலே நம்ம சுமாராக வெட்டுறோம், அது 3824 வருது அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ப்ளிட்னு இருக்கும், டிவைட் 2ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் வெட்டின இடம் 3824 டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ண உடனே அந்த லாட்டை 2ஆக பிரிச்சிடும். 3824 மிச்சர் இடையே இங்கே காட்டிடும். அந்த 2 லாட் இங்கே காட்டுது. இந்த 3824 நீங்கள் கீழே இறக்குறீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மாற்றினா 3512ன்னு எடை வச்சிங்க. ஏன்னா அவ்வளோ சுகராக வருது. ஒரு மதிப்பு அந்த எடைக்கு மேலே 3512 இருக்குது. பெருக்கல் 9920 வந்துருச்சு. இதை நீங்கள் இன்னும் சுகர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு இங்கே 2ன்னு இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி தான் டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுறீங்க. 2 ஆட் அடிச்சு இது 2 ஒரே என்ட்ரியாக பண்ணோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 2 ஒரே என்ட்ரி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மோர் கிளிக் பண்ணுறீங்க, M+ பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் 2ன்னு சேவ் பண்ணிடுறீங்க. இப்போது நீங்கள் பார்க்க போகிறது நோ கட் ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட். நீங்கள் ஏற்கனவே 15 நிமிஷம் வீடியோ பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் கொஞ்சம் நாங்கள் ஸ்பீடாகவே பார்க்கலாம். உங்கள்கிட்ட 11 லாட் இருக்குது, 4803 பியூர் இருக்குது, ஆவரேஜ் 8154 இருக்குது. அது எப்படி 9250 செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த 9250 இதே பியூரில் எப்படி செட் பண்ணலாம், அதுவும் இல்லைருந்து சில லாட்டில் எடுத்துங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோ கட் ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நாங்கள் அப்புறம் பார்க்கலாம். இங்கே மொத்தம் 22 லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு. குறைஞ்ச பியூர் 2365 மாற்றினா போதும் பியூர் பிரகாரம் அடிக்கிறதுக்கு. இதை நீங்கள் ஊடகம் பிரகாரம் அடிக்க சொன்னால் குறைஞ்ச ஊடகத்துலேருந்து அடிக்க காட்டும். மேலே போக போக அதிகமான ஊடகம் காட்டும். இப்போது இந்த 2622 6 லாட்டு ஆவரேஜ் 7895 மாற்றினா ஊடகம் 2 சேர்த்துனா போதும். இதை வேணால் வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த 2622 6 லாட்டு நீங்கள் பியூராக மாற்றுறீங்க. பியூராக ஆகிடுச்சு. அந்த 2 ஊடகம் சேர்க்குறீங்க. மிச்சம் இருக்க லாட்டு போட்டால் வந்துடும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 5900க்கு நம்ம மதிப்பாக 150 கிராம் ஊடகம் சேர்க்குறோம். குறைஞ்சது 150 வேணும்னு சொல்லியாச்சு. இப்போது இங்கே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. நோ கட் ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இங்கே மற்ற செலவுக்கு தேவையானது இங்கே செட் பண்ணிக்கலாம். மதிப்பாக நீங்கள் 100ன்னு போடுறீங்க. நெக்ஸ்ட் அழுத்துறீங்க. அதுக்கு உண்டான கணக்கு காட்டும். இப்போது இதில் 3417 ஊடகம் 3 சேர்த்துனா போடும். ஆவரேஜ் 7922. இப்போ இந்த லாக்கு நம்ம ஓகேன்னு தோணுதுன்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போது இந்த 7 லாட்டில் 3417 பியூராக மாற்றுறீங்க. மாற்ற போது நீங்கள் செலவுக்கு 100 வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இதெல்லாம் லெஸ் பண்ணியாச்சு. 3 ஊடகம் சேர்த்துனா போதும். ஐட்டம் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 7 லாட் தண்ணி எடுக்கிறது இங்கே ஓகே அழுத்துங்க. இந்த 7 லாட் வந்துடுச்சு. இப்போது 3417 நீங்கள் இதை டெலீட் பண்ணுறீங்க. 3320 பெருக்கல் 1 இதை ஆட் பண்ணுறீங்க. கீழே போகிறீங்க. இதை ஸ்வெப் பண்ணுறீங்க. மிச்சம் இருக்க 5 லாட்டு நீங்கள் மாற்றின பியூரு ஆட் ஆச்சு 9254. இப்போது இங்கே நீட் கிளிக் பண்ணுறீங்க.
ஒரு ரெண்டு ஊலகம் சேர்த்துனா போதும். ஐட்டம் செட் ஆகிடுச்சு. இந்த ஐட்டத்தை நீங்கள் ஒரே அடியாக ஆட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் சேவ் எம் ப்ளஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் 3ன்னு சேவ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆட்டோ லிஸ்ட் மேக்கர். உங்ககிட்ட 13 பியூர் இருக்குது. ஆவரேஜ் 82 88 இருக்குது. இப்போது இந்த லிஸ்ட்லேருந்து 84 டச்சில் ஒரு 2500 பியூர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 84ன்னு மாற்றுறீங்க. மெல்ட்டிங் 84 ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்க ஏஐங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. 2500 பியூருக்கு 2500 டைப் பண்ணிட்டு இங்கே பியூர் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஒரு 12 செகண்ட்ஸ்குள்ளே இந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிடும். நீங்கள் 84 டச்சு கேட்டுறீங்க. ஒரு டச்சு முன்ன பின்ன, அதாவது 83லேருந்து 85 மணிக்கு இந்த ஃபில்டர் செட் பண்ணிக்கும். இப்போது இங்கே குறைஞ்ச டச்சு 8392லேருந்து 8409 டச்சு பிரகாரம் அடிக்க இருக்கேன். இதே நீங்கள் இங்கே இருக்க பட்டன் கிளிக் பண்ணால் இப்போது பியூர் பிரகாரம் அணுகும். இப்போ உங்களுக்கு 2500க்கு மேலே பியூர் வேணும்னா இங்கே மேலே போயிருக்கீங்க. 2504 இருக்குது. அதோட ஆவரேஜ் 8405 இருக்குது. லாட்டு 8 லாட் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த 8 லாட் நீங்கள் பார்க்குறீங்க. இது வேண்டாம், இன்னொரு லாட் பார்க்கணும் அப்படின்னா 2507 இருக்குது, 2505 இருக்குது, 2496 இருக்குது, 8401 ஆவரேஜ் இருக்குது. இந்த லாட் கிளிக் பண்ணுறீங்க. இந்த லாட் பார்த்துறீங்க. இந்த லாட் உங்களுக்கு ஓகேனா இந்த 30 லிஸ்ட்லேருந்து இந்த 8 லாட் தனியாக எடுத்தாச்சு. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் 4. இப்போது நீங்கள் இந்த லாட்டு கணக்கு பார்த்தாச்சு, லிஸ்ட்டும் எடுத்தாச்சு. அதனால் நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க. இப்போ கீழே இருக்க லாட்டு நீங்கள் கணக்கு போட மேலே கொண்டு வரதுக்கு இங்கே கீழே வரீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மிச்சம் இருக்க 22 லாட் மேலே வந்துச்சு. இதே நீங்கள் 88 டச்சில் ஒரு 200 எடுக்கணும்னா இந்த மெல்ட்டிங் கிளிக் பண்ணுறீங்க. 88 செட் பண்ணுறீங்க. அதே ஏஐ கிளிக் பண்ணுறீங்க. 200 டைப் பண்ணுறீங்க. நீங்கள் எடை எடுக்கிறதுனால இங்கே இருக்கிற வெயிட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இப்போது இது ஒரு 15 லிஸ்ட் எடுத்திருக்கு. நீங்கள் 88ன்னு கேட்டனால உங்களுக்கு ஒரு டச்சு முன்ன பின்ன, அதாவது 87லேருந்து 89க்குள்ளே தானாக இது செட் பண்ணிக்கும். இப்போது இந்த லாட்லேருந்து இங்கே டச்சு பிரகாரம் அடிக்கிறதுக்கு ஆவரேஜ் டச்சுலேருந்து இங்கே கீழே குறைஞ்ச டச் இருக்கும், மேலே அதிகமான டச் இருக்கும். நீங்கள் எடை பிரகாரம் எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணுறீங்க. எடை பிரகாரம் அடிக்காச்சு. நீங்கள் 200 கேட்டனால இங்கே 201 ஆவரேஜ் 8791, இல்லாட்டி 293 88 15 இந்த 6 லாட் கிளிக் பண்ணுறீங்க. இந்த 6 லாட் ஓகேனா ஓகே பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த லாட் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே 111 88 15 இந்த 5 லாட் கிளிக் பண்ணுறீங்க. இந்த 5 லாட் ஓகேனா இந்த 5 லாட் எடுத்தாச்சு. 22 மிச்சம் இருக்க 17 லாட் கீழே இருக்குது. இதை சேவ் பண்ணிடுறீங்க. இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க. மறுபடியும் கீழே வரீங்க. இதை இங்கே இருக்கிற பயனெல்லாம் மேலே கொண்டு வந்துடுறீங்க. இந்த ஃபில்டர் 7 லாட்டுக்கு குறைவாக இருந்தால் வேலை செய்யாது. அது ஏன்னு இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆட்டோ லிஸ்ட் மேக்கர் 7 லாட்டு இல்லை அது கீழே இருந்தால் ஃபில்டர் வேலை செய்யாது. அதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். உங்ககிட்ட 2 லாட் இருக்கு. அதை ஏஐ கிளிக் பண்ணுறீங்க. இப்போது ஃபில்டர் வேலை செய்யாதுன்னு காட்டுது. நீங்கள் பியூர் பிரகாரம் எடுக்க சொல்கிறீங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் 3 லிஸ்ட் தான் ரெடி பண்ண முடியும். ஒன்று இந்த 84 டச்சு ஒரு லிஸ்ட்டு, இல்லாட்டி 91 14 ஒரு லிஸ்ட்டு, இல்லை 2 சேர்த்து ஒரு லிஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு 7 இல்லை 7 குறைவான இதுக்கு இங்கே ஃபில்டர் வேலை செய்யாது.
இப்போது பார்கோட் மூலயமா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனில் எப்படி இந்த லிஸ்ட்டை அனுப்புறதுன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டை நீங்கள் அனுப்புறதுக்கு இங்கே மோர் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே ஜென்ரேட் பார்கோட்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே ஒரு பார்கோட் ரன் ஆகும். ஒரு 10 செகண்ட் ரன் ஆகி ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக ஸ்டாப் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் 10 செகண்ட் முடிஞ்சிடுச்சு, ஆனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிக்கலாம், மறுபடியும் இதை கிளிக் பண்ணால் ரன் ஆகும். இதே நீங்கள் இன்னொரு ஃபோனில் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி எப்படி இன்னொருத்தர் அனுப்புறதுன்னு பார்க்கலாம். இந்த மெனு கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் கீழே வரீங்க, இங்கே ஷேர் வித் பாஸ்வேர்ட் ஆன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் மோர் கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டோட அனுப்பலாம். இப்போ இங்கே ஆட்டோ சேவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இங்கே மோர் ப்ளஸ் பண்ணி மெமரி ப்ளஸ் பண்ணி பேர் கொடுத்து சேவ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை டெலிட் பண்ண போது சேவ் பண்ணலாம். அது எப்படின்னா இங்கே மெனு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க, மெயின் லிஸ்ட் ஆட்டோ சேவ் இருக்குங்க, அதை ஆன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இதை சேவ் பண்ணோன்னா கிளியர் பண்ணோன்னா ரெண்டும் ஒரே டைமில் பண்ணலாம். நீங்கள் டெலிட் பண்ணிடுறீங்க, இது கிளியரும் ஆகிடுச்சு, இது ஆட்டோ சேவும் ஆகிடுச்சு. இந்த லிஸ்ட்டை CSV ஃபார்மெட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கலாம். அதே மாதிரி லேப்டாப்பில் இருக்கிறத CSV ஃபார்மெட் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் CSV ஃபார்மெட்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் லேட்டஸ்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ரொம்ப பழைய மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏஐ செட்டிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெனு போய் இங்கே கீழே இருக்க ஏஐ லிஸ்ட் மிக்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் நார்மலாக இங்கே 12 செகண்ட் இருக்கும். உங்கள் ஃபோன் ரொம்ப பழைய ஃபோனு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா 24 செகண்ட் யூஸ் பண்ணுங்க. அதுவே நீங்கள் லேட்டஸ்ட் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் லிஸ்ட்டு 6 செகண்ட்ஸ்குள்ளேயே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ண போது லோடிங் டைம்னு சொல்லி ஒரு 5-6 செகண்ட் எடுக்குதுங்களா, இந்த பட்டனுக்கு கீழே இருக்கிற பேரை கிளிக் பண்ணால் இந்த லோடிங் டைம் ஸ்கிப் ஆகி உடனே லோட் ஆகும். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் அண்ட் ஜாயிண்ட். இப்போ இந்த எடையை ரெண்டாக உங்களால் பிரிக்க முடியும். 225 அப்படின்னா இது ஒரு அடியை 2 அடியாக ஆகிடுச்சு. இந்த 2 அடி நீங்கள் ஒரே அடியை ஜாயிண்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 88-55 இருக்குது, இங்கே 88-55 ரெண்டும் பக்கம் இருக்க தேவையில்ல. தூரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த 2 அடியை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்கோட் ஜென்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இங்கே மெனு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, ஜென்ரேட் பார்கோட்னு இருக்குது. இப்போ இந்த 250 எடை 9148 டச்சுக்கு எக்ஸாம்பிள் பார்கோட் ஜென்ரேட் பண்ண சொன்னால் எக்ஸாம்பிள் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி QR கோட் ஜென்ரேட் பண்ண சொன்னால் எக்ஸாம்பிள் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. நீங்கள் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸிட் பண்ண போது பேக் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. இங்கே கேட்கும் மெயின் லிஸ்ட்டும் ஸ்மால் லிஸ்ட்டும் கிளியர் பண்ணிட்டுமான்னு. நீங்கள் கிளியர் பண்ணால் இதை டிக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மெமரியில் இருக்கிறத கிளியர் பண்ண மாதிரி இருக்கும், அதை கிளியர் பண்ணால் இதை டிக் பண்ணிட்டால் நீங்கள் வெளியில் வரப்போது இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எரேஸ் ஆகிடும். இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் குயிக்காக ரெஃபர் பண்ண அது ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.